முதல் வினா, 2025ஆம் ஆண்டிற்கான ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? விடை விதர்பா அணி. இரண்டாவது வினா, உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை மார்ச் 3. உலக செவித்திறன் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை மார்ச் 3. மூன்றாவது வினா, இந்தியன் ஆயில் நிறுவன இயக்குநராக பொறுப்பேற்பு செய்துள்ளவர் யார்? விடை சுமன்குமார். நான்காவது வினா, 25 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித தண்டனையின்றி பணிபுரியும் காவல்துறைக்கு வழங்கப்படும் மத்திய அமைச்சக பதக்கம் எது? விடை அதி உத்கிருஷ்ட் சேவா பதக்கம். இது மிகச்சிறந்த சேவைக்கான பதக்கம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித தண்டனையுமின்றி பணிபுரியும் காவல்துறைக்கு வழங்கப்படும் மத்திய அமைச்சக பதக்கம் எது? விடை உத்கிருஷ்ட் சேவா பதக்கம். இது சிறந்த சேவைக்கான பதக்கம். ஐந்தாவது வினா, சென்னை மாநகராட்சியின் நிர்வாக எல்லைகளை மாற்றியமைக்கும் முறையில் மண்டலங்களின் எண்ணிக்கையை 15லிருந்து எத்தனையாக உயர்த்தியுள்ளது தமிழக அரசு? விடை 20 மண்டலங்களாக உயர்ந்துள்ளது. ஆறாவது வினா, கீழ்கண்டவற்றுள் தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கியவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் விருது எது? விடை தமிழ்ச் செம்மல் விருது. 2023ஆம் ஆண்டின் தமிழ் வளர்ச்சிக்காக பங்காற்றிய எத்தனை பேருக்கு தமிழக அரசால் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது? விடை 38 பேருக்கு. ஏழாவது வினா, உலகில் உள்ள மஞ்சள் தேவையில் எத்தனை சதவீதம் இந்தியாவால் பூர்த்தி செய்யப்படுகிறது? விடை 60%. காபி ஏற்றுமதியில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? விடை 7வது இடத்தை பிடித்துள்ளது. எட்டாவது வினா, மத்திய அரசு சார்பில் மக்கள் மருந்தக தினம் எப்போது கொண்டாடப்பட உள்ளது? விடை மார்ச் 7. ஒன்பதாவது வினா, 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் அல்லது IMF தெரிவித்துள்ளது? விடை 6.5% இருக்கும். 10வது வினா, கம்பு ஊன்றி தாண்டுதல் போட்டியில் 6.27 மீட்டர் உயரம் தாண்டி புதிய உலக சாதனை படைத்த வீரர் யார்? விடை ஸ்வீடனை சேர்ந்த வீரர் அர்மாண்ட் காஸ்ட்ராவ் டியூப்லாண்டிஸ். 11வது வினா, உலக செஸ் தரவரிசை பட்டியலில் தமிழக வீரர் குகேஷ் எந்த இடத்தை பிடித்துள்ளார்? விடை 3வது இடத்தை பிடித்துள்ளார். உலக தரவரிசை பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்துள்ள வீரர்கள் யார்? முதலிடத்தில் மேக்னஸ் கால்சன், 2வது இடம் ஹிகாரு நாகமுரா. பெண்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? சீன வீராங்கனை கோ யூபான். 12வது வினா, கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிகாரப்பூர்வமான அலுவல் மொழியாக ஆங்கிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை அமெரிக்க நாட்டின் அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப். 13வது வினா, மகா கும்பசேவா பதக்கம் அறிவித்துள்ள முதலமைச்சர் யார்? விடை யோகி ஆதித்யநாத். கும்பமேளாவில் பணியாற்றிய காவல்துறைக்கு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தெரிந்து கொள்க, ரிசர்வ் வங்கியால் திரும்ப பெறப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம்? விடை 98.18%. நாட்டில் பிப்ரவரி மாதத்தில் மத்திய அரசால் வசூல் செய்யப்பட்ட GST தொகை எத்தனை? விடை 1.84 லட்சம் கோடி. 49வது பொது சிவில் கணக்குகள் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லியில் நடைபெற்றது. சமீபத்தில் காலமான ரஷ்ய நாட்டை சார்ந்த ஸ்போரிஸ் ஸ்பாக்கி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர்.
வைப்ரன்ஸ் 2025 சர்வதேச கலை மற்றும் விளையாட்டு திருவிழா எங்கு நடைபெற்றது? விடை: சென்னையில் நடைபெற்றது. இந்திய போர் விமானப்படையின் ஜாக்குவார் போர் விமானத்தின் முதல் நிரந்தர பெண் விமானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை: தனுஷ்கா சிங்.